எங்க ஒரு பாட்டுக்கார மாதிரியே இருக்கிறீங்க. நம்ம பால் பண்ணை வீடியோ கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதுல வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா, ஐயா வணக்கங்க. ஆமாங்க. எங்க ஒரு பாட்டுக்கார மாதிரியே இருக்கிறீங்க. இந்த தொழில் எல்லாருமே பண்ண முடியாதுங்களா ஐயா? பண்ணலாம். பொல்மால் போடணும்ல, சீக்கிரம் எந்திரிக்கணும். ம் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் 3:30 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிக்கணும். சரிங்கய்யா. டைம் எல்லாம் எங்கேயும் போக முடியாது. நல்லது கெட்டதுக்கெல்லாம் இதெல்லாம் தொழில். ஒரு டியூட்டிக்கு வந்து கரெக்டாக வரணும், போகணும், பிடிக்கணும். இதெல்லாம் எங்கேயும் போக முடியாது. இதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நமக்கு வருமானம் இருக்குங்கய்யா? எத்தனை வீடுகளை நம்ம எத்தனை மாட்டுக்காரங்களை நம்ம வந்து கான்டாக்ட் வச்சுக்கணும்? இது நாம் வந்து சம்பளத்துக்கு இருக்கிறதுங்க ஐயா. சரிங்கய்யா. அவர் வந்து ஓனர் வந்து கறந்து கொடுக்குறது, சரி அவர் வாங்கி அவர் சப்ளை பண்ணிக்குவார். ஓ, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மாடு கறக்கிறோம்னா எத்தனை லிட்டர் வருதுன்னா அத்தனை லிட்டர் கொண்டு போய் கணக்கு போட்டு கொடுத்துட்றது. ஓ சரிங்கய்யா. சரி சரிங்க. அவர் எடுத்து சப்ளை பண்ணிக்குவார். ஓ, நம்மளுக்கு சம்பளம் மாதமான சம்பளம் கொடுத்துருவாங்க. ஓ, இது ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் தான் இல்லைங்களா ஐயா? இது தொழில் தான். இப்போ அரசாங்கத்தில் வந்து சொசைட்டிலாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொசைட்டி வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சுலாங்க. நீங்கள் எந்த ஊருங்க ஐயா? நாங்கள் கார்மடை பக்கத்தில் தான். தொட்டிப்பாளையங்களா? தொட்டிப்பாளையத்தில் நாய்க்கர்கள் எல்லாருமே இந்த தொழில் தான் இல்லைங்களா ஐயா? நாய்க்குமார் பூரா இந்த தொழில் இந்த எல்லாருமே இந்த தொழில் தான். அதில் அவங்க நுணுக்கங்கள்லாம் தெரியும் எந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு. டெக்னிக் தான். ஓ, இப்போ எப்படிங்க நிறைய வீடுகளுக்கு தான் நீங்கள் பால் ஊற்றுவீங்க? வீடு சப்ளை தான். இல்லை கடையிலுக்காலே எங்கேயும் ஊற்றுறது இல்லை. இப்போ வாங்கி ஒரு கடை தான், ஒரு வீடு தான். இப்போ வாங்கிட்டு தான் இருக்குங்களா ஐயா எல்லா வீடுகள்லையும்? கடப்பாலை கம்பேர் பண்ணும்போது நம்மளது நல்லா நீட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஆரோக்கியமா. எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வருவீங்க? 2:30 மணிக்கு கிளம்புனா நைட்டு 9 மணி ஆயிடுது வீடு போய் சேர்றது. காலையில் 3:30 கிளம்புனா காலையில் 10:30 மணி 11 மணி ஆயிடுது. 11 மணி ஆயிடும். 2 நாள் ஆகுது. 9 ஹவர் 8 ஹவர் டியூட்டி. இது வந்து உங்களுக்கு படிக்கணக்கு தான் என்னங்க ஐயா? ஆமாம், எங்களுக்கு வந்து லிட்டர் தான். இப்போ அவங்களுக்கு வீட்டு உபயோகத்துக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா ஐயா? ஆமாம். மாடு அளந்து பார்த்து கறந்துருக்கா? அஞ்சு இப்போ இந்த பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா பால்காரங்க வந்து இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வீட்டில் வந்து மாடுகள் வச்சிருக்கக்கூடியவங்க கிட்ட போய் அவங்க வந்து பால் வந்து கறந்து வீடுகளுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. அந்த ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு நேர்காணல் சந்திக்க போறாங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். அவங்க பேருங்க ஐயா? பேர் நட்ராஜ். நடராஜ். நீங்க இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். பால் வியாபாரம் எத்தனை ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்க? 10-20 வருஷம் ஆச்சு. ஓகே, இந்த தொழில் எப்படி பண்ணணும்? இன்னும் நம்ம கொள்மால் போட்டு பண்ணோன்னா அது அப்படியே வைண்டிங் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த கேன் இருக்குதுல்லங்க, இந்த கேன் வந்து எங்க நீங்க வாங்குவீங்க? திருப்பூர்ல. இது பாலுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கிறாங்க. இது எவ்வளவு லிட்டர் இருக்கு? இது 25 லிட்டர், இது 30 லிட்டர். 30 லிட்டர். இது 2 வீலர்ல, அதாவது எக்ஸல்ல தான் இந்த வியாபாரம் நீங்க பண்ணுவீங்க? இதுல தான் பண்ணுவான். ஊட்டி எல்லாம் இதுதான் சரி. 100 இதுல தான் பண்ணுவான். ஊட்டி எல்லாம் அதுல எல்லாம் ஓட்ட முடியாது. இப்ப இந்த தொழில் செய்யறதுக்கு வந்து இந்த 2 கேன் இருந்தாலே நம்ம வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் இப்ப அப்படியே ஊத்தலாம். ஓகே, நாங்க வந்தா பாலை போசி குடுக்குறோம், பாலை கறந்து ஊத்திட்டு போயிட்டே இருக்கோம். அவங்க மாசமான பில் கொடுத்துருவோம். எவ்வளவு நீங்க கொடுப்பீங்க? நாங்க வந்து 28 ரூபா கொடுப்போம். 28 ரூபா. 1 லிட்டர் பால் வந்து 28 ரூபா நீங்க கொடுக்குறீங்க. மாசம் கொடுத்துருவீங்களா? மாசம் கொடுத்துருவோம். எத்தனை வீடுகளுக்கு நீங்க இந்த மாதிரி டைப் வச்சிருக்கீங்க? வீடு எல்லாம் வந்து பால் பொறுத்தளவு இருக்குது. 100 லிட்டர் இருந்தானே சுமார் ஒரு 1/2 லிட்டர், 1/4 லிட்டர், 3/4 லிட்டர், 1 லிட்டர் வாங்குறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 10-20 வீடு, 30 வீடு, 40 வீடு
ஊற்றலாம். ஊத்தலாம் பண்ணையில இல்லை, ஆ, நம்ம வீட்டுக்கு மட்டும் ஊற்றுறதோட சரி. இல்லைங்கய்யா இப்ப ஐயா வீட்டுல வந்து நீ இப்ப மாடு வந்து பால் கறந்தீங்க ஆமாம். இந்த மாதிரி எத்தனை வீடுகள்ல போய் நீங்க பால் கறப்பீங்கன்னு கேக்குறேன். அதுங்களா, அது சுமார் ஒரு 10, 20, 30 மாடு இருக்கும். எத்தனை வீடுகளுக்கு இந்த மாதிரி போய் கறப்பீங்க? நாங்கள் ஒரு 10 தோட்டம், 5 தோட்டம். 5 தோட்டங்கள்ல நீங்க போய் இப்படி கறப்பீங்க. ஓ அதுக்கு வந்து நீங்க அனுமதி வாங்கிட்டு தான் போவீங்களா? அனுமதி எல்லாம் இல்லை, ஆ. நம்ம போய் இப்போ 2 நேரம் கறந்து ஊற்ற வேண்டியது, போக வேண்டியது, மாசமான அவங்களுக்கு பில்லு கொடுக்கணும். பில்லு கொடுத்துருவீங்க. ஓ அவ்வளோதான். சரிங்க. இந்த தொழில் வந்து பரவாயில்ல லாபகரமா இருக்குங்களா? அதனால பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. ஓகே செழிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது, ஆ செஞ்ச அளவுக்கு இருக்குது. ஓகே. இப்போ நீங்க வேலைக்கு தான் இருக்கீங்களா? நான் சம்பளத்துக்கு தான். சம்பளத்துக்கு தான் இருக்கீங்க. சம்பளத்துக்கு இது வேலை செய்யலாம். சம்பளம் செய்யலாம். சரிங்க, நன்றிங்க. இன்னைக்கு பால் வியாபாரத்தை பற்றி நம்ம ஒரு சிறிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பை. நன்றி, வணக்கம்.